வாங்க குழந்தைகளா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிங்கமும் எலியோட கதையும் பார்க்கலாமா? ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருந்துச்சான். அந்த சிங்கம் என்ன பண்ணுமா, எல்லா விலங்குகளையும் வேட்டையாடி வேட்டையாடி சாப்பிடுமா. சாப்பிட்டு வயிறார படுத்துட்டு இருந்துச்சான். அப்போது ஒரு எலி வந்துச்சான். அந்த எலி அந்த சிங்கத்தோடைய கை மேலேயும் வால் மேலேயும் சறுக்கி நல்லா விளையாடிட்டே இருந்துச்சான். அப்புறம் முதுகு மேலேயும் ஏறி விளையாடிச்சான். ஏறி விளையாடிட்டு இருக்கும்போது தலை மேலே ஏறி விளையாடும் போது தூக்கம் தெளிஞ்சிடுச்சான். அந்த சிங்கம் என்ன பண்ணிடுச்சான், கையில் பிடிச்சி வச்சான் எலிக்குட்டியை. உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கோ, நீ என்னை என் மேலே விளையாடுவ அப்படின்னு. அதுக்கு அந்த எலிக்குட்டி, சிங்கராஜா என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாத தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அழுது கேட்டதும் விட்டுடுச்சான். அந்த சிங்கம் சொல்லிச்சான், நான் வயிறார சாப்பிட்டு இருக்கேன், அதனால் நீ இன்னைக்கு பொழைச்சிப்போ, இன்னொரு நாளைக்கு நீ என் கண்ணிலே தென்படாத அப்படின்னு சொல்லிச்சான் அந்த சிங்கம் கோவமாக. அதுக்கு அந்த எலி என்ன பண்ணிச்சான், கம்முன்னு போயிடுச்சான். 2 வேடன்கள் என்ன பண்ணானுங்களா, அந்த சிங்கத்தை வலை போட்டு பிடிச்சிட்டாங்களாம். போயிட்டு சிங்கத்துக்கு கூண்டு எடுத்துகிட்டு வரலான்னு போயிட்டாங்களாம். அந்த சிங்கம் என்ன பண்ணிச்சோ, மாட்டிக்கிச்சான். அப்படியே கர்ஜிக்குதான், கோவமாக கத்துதான். கத்தும் போது எலிக்கு இது சிங்கராஜாவுடைய சத்தமாச்சே அப்படின்ட்டு எலி போயிட்டு அந்த அதனுடைய கூர்மையான பல்லை வச்சு அந்த வலையை கடிச்சு சிங்கராஜாவை வெளியே எடுத்துடுச்சான். அப்புறம் சிங்கமும் ரொம்ப சந்தோஷமாக, சிங்கமும் எலியும், நீ இனிமேட்டுக்கு என் மேலே ஏறி ஏறி விளையாடு, நான் உன்னை இனிமேல் திட்டவே மாட்டேன், நீ நானும் நல்ல நண்பர்களாக இருக்கலாம், எப்பயுமே நம்ம ஒற்றுமையாக இருக்கலாம், இனிமேல் சண்டை போட தேவையில்ல அப்படின்ட்டு சந்தோஷமாக அந்த காட்டில் சுதந்திரமாக சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்களாம். எப்பயுமே ஒற்றுமையே பலம். பாய் குட்டீஸ்.